ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தினமும் வாங்குகிற பாலில் வந்துட்டு நான் ஆடை சேர்த்து வச்சு இன்றைக்கி நெய் எப்படி நான் உருக்கி காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் இதை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நான் எப்படி இதை செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாலாடை வந்துட்டு நான் 2 மாதமாக சேர்த்து வச்சுருந்தது. 1/2 லிட்டர் தான் நான் தினமுமே பால் வாங்குவேன். நபர் கம்மி தான் எங்கள் வீட்டில், அதுக்காக நான் 1/2 லிட்டர் தான் வாங்குவேன். அதில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணது போக மிச்சத்தை எடுத்து நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் அந்த பாலாடையை எடுத்துகிட்டு இந்த டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு நான் சேகரிச்சுட்டு வர்றது தான் இது. 2 மாதமாக சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இதே போல் நெய் காய்ச்சிருவேன். கடைகளில் நான் அதிகமாக நெய் வாங்க மாட்டேன். இதை தான் நான் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக. ஃப்ரீசரில் வைக்கும்போது தான் அழுகல் வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு அது கூட ஐஸ் கட்டி சேர்த்துட்டோன்னாக்க ஒரு 2-3 சுற்றுலையே உங்களுக்கு வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நான் வந்துட்டு எல்லா பாலாடைகளையுமே மிக்சியில் சேர்த்து அடித்ததுக்கு அப்புறமா இந்தளவுக்கு வெண்ணெய் வந்திருக்கு. நீங்கள் இப்படியே வெண்ணெயாக கூட வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிறதுனா பயன்படுத்திக்கலாம். வாய் வெந்திருக்கு, வயிற்று வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல சூடான தண்ணியில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அல்சர்னால் ஏற்படுற வயிற்று வலி, வாய்ப்புண்ணு இதெல்லாம் சூப்பராக சரியாயிடும். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் சுத்தமான வீட்டு நெய் நம்ம தயாரிச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் 1 லிட்டர், 1/2 லிட்டர், 2 லிட்டர் அப்படியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இன்னுமுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான நெய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெய் காய்ச்சும் போது எப்போதுமே நான் இந்த குக்கர் தான் வைப்பேன். அடி கனமாக இருக்கிறதுனால அடி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பாகவும் இருக்கும். கொதித்து வரும்போது கைகளில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடாய் வைக்கும்போது கைகளில் படும். இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அடியும் பிடிக்காது. ஓரளவுக்கு இது எல்லாமே பனிக்கட்டி மாதிரிகள் உருகி வரவும் அப்படியே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். நெய் காய்ச்சறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு காய்ச்சும்போது இந்த நெய் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். நான் வீடியோவுக்காக சொல்லலை, உண்மையாகவே இப்படித்தான் செய்கிறேன். நான் அடுப்பை சிம்லே தான் வச்சு இன்றைக்கி காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 9:30 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. இதை நான் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டேன். ஃபைனலாக நெய் இந்தளவுக்கு பிரிஞ்சு எல்லாம் வர ஆரம்பிக்கும்போது சில பேர் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாம் போடுவாங்க. ஆனால் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நீங்கள் நெய் காய்ச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல மணமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1/4 லிட்டர் போல் நெய் கிடச்சிருக்கு. சுத்தமான பசு நெய். இந்த துகள்களை சில பேர் சாப்பிடுவாங்க. நான் மாட்டுத் தொட்டியில் போட்டுருவேன். இதுலேயும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அந்த வேஸ்ட்டான மோரை நீங்கள் ரோஸ் செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னாக்கா நல்ல பூ பூக்கும். பார்க்கும்போதே அவ்வளவு ஆசையாக இருக்குது. நல்ல மணமாக இருக்குது. வெந்தயம் சேர்த்ததுனால சூப்பரான ஒரு நல்ல நறுமணம் கிடைக்கிது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பாலாக இருந்தாலும் சரி, டெய்லியும் சேகரித்து வச்சு வாரம் ஒரு தடவை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபைனலாக ஆறினத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இருக்குது. செம்ம வாசமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.